குணம் எப்போ வெளியே வரும்னு நினைக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கும்போதா இல்ல ரொம்ப கஷ்டமான கோபமான நேரங்கள்லயா? ஆமாங்க, அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் தான் நாம யாருங்கிறத அப்படியே கண்ணாடி மாதிரி காட்டும். வாங்க இத பத்தி ஒரு சின்ன கதை மூலமா புரிஞ்சுக்கலாம். ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். அதாவது நல்ல ஒழுக்கம் நல்ல குணம் இருக்கிறவங்க தெரியாம கூட தப்பித்தவறி கூட தன்னோட வாயால ஒரு கெட்ட வார்த்தைய சொல்ல மாட்டாங்களாம். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள எவ்ளோ பெரிய அர்த்தம் இருக்கு தெரியுமா? சரி, வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம், அப்போ உங்களுக்கே புரியும். சரி, இந்த கதையில 2 நண்பர்கள் இருக்காங்க. ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல அவங்க ஒண்ணா வேலை பார்க்கறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நம்ம கதையில வர்ற 2 பேரும் அம்முவும் அர்ஜுனும் உயிர் நண்பர்கள். ஸ்கூல்ல வருஷ கடைசியில ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் கொடுக்கறாங்க. நம்ம சோலார் சிஸ்டம், அதாவது சூரிய மண்டலத்தை பத்தி ஒரு பெரிய சார்ட் செய்யணும். 2 பேரும் ரொம்ப ஆர்வமா வேலையா ஆரம்பிக்கிறாங்க. முழுசா ஒரு வாரம் ஒவ்வொரு சாயங்காலமும் 2 பேரும் ஒன்னா உட்காந்து வேலை செய்யறாங்க. அர்ஜுன் ரொம்ப அழகா கோள்களெல்லாம் வரைஞ்சான். அம்முவோட கையெழுத்து இருக்கே, அப்பப்பா, முத்து கோர்த்த மாதிரி எல்லா தகவல்களையும் எழுதுனான். அவங்க உழைப்பு, அவங்க நட்பு எல்லாமே அந்த சார்ட்டோட ஒவ்வொரு இன்ச்சிலையும் தெரிஞ்சுது. ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண வேண்டியதுக்கு முந்தின நாள் ராத்திரி இப்போ அந்த சார்ட்டை பார்க்கணும். அடடா, அவ்வளோ அழகா இருந்துச்சு. அவங்க கண்ணுல ஒரு பெருமிதம், ஒரு சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கலன்னு தான் சொல்லணும். ஒரு சின்ன விபத்து ஒரே ஒரு நொடி மொத்தத்தையும் மாத்திருச்சு. ஸ்பிளாஷ்! அந்தே அர்ஜுன் கையில இருந்த மை பாட்டில் தவறி அவங்க அவ்வளோ ஆசையா வரைஞ்ச அந்த சூரியனுக்கு நடுவுல கொட்டிடுச்சு. தகதகன்னு ஜொலிச்ச சூரியன் மேல இப்போ ஒரு பெரிய கருப்புமை. எல்லாம் வீண். அந்த சார்ட்டு பாழா போயிடுச்சு. அர்ஜுனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. மனசுக்குள்ள ஒரே பயம். அவ்வளோதான், அம்மு சும்மா விட மாட்டா, பயங்கரமா திட்டப்போறா அப்படின்னு அந்த இடத்துலயே உறைஞ்சு போய் நின்னான். இப்போ அம்மு என்ன சொல்லியிருப்பா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வாரம் கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு விஷயம் ஒரே நிமிஷத்துல வீணா போயிடுச்சு. உங்க இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு விபத்து நடக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா அந்த விபத்துக்கு அப்புறம் நாம எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான் நம்ம குணத்தை காட்டும் இல்லையா? வாங்க அம்மு என்ன செஞ்சான்னு பாப்போம். ஆனா அர்ஜுன் நினைச்சதுக்கு நேர்மாறா ஒண்ணு நடந்துச்சு. அம்மு ரொம்ப அமைதியா அர்ஜுன் கிட்ட வந்து சொன்னா, பரவாயில்ல அர்ஜுன், விடு, வா, இத முதல்ல சுத்தம் பண்ணலாம். நாம 2 பேரும் சேர்ந்து சரி பண்ணிடலாம். அவளோட குரல்ல ஒரு துளி கூட கோபம் இல்ல, பள்ளி சொல்ற எண்ணம் இல்ல, வெறும் கருணையும் ஆறுதலும் மட்டும்தான். அர்ஜுனால நம்பவே முடியல. அவன் எதிர்பார்த்தது ஒரு எரிமலைய, ஆனா அவனுக்கு கிடைச்சது ஒரு பனிமலை மாதிரி ஆறுதலான வார்த்தைகள். ஒரு திட்டு இல்ல, ஒரு கெட்ட வார்த்தை இல்ல. இதுதாங்க அம்முவோட குணம். அம்முவோட அந்த வார்த்தைகள்ல இருந்து 2 பேருக்குமே புதுசா ஒரு தெம்பு வந்துடுச்சு. அடுத்த 1 மணி நேரம் 2 பேரும் மறுபடியும் உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த சார்ட்டை சரி செஞ்சாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல அம்மு மட்டும் கோவப்பட்டு ஒரு 4 வார்த்தை விட்டிருந்தா இந்த வேலை நடந்திருக்குமா? மறுநாள் ஸ்கூல்ல அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் கிடைக்கல. ஆனா அவங்க 2 பேரும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. ஏன்னா அவங்க அந்த பரிசை விட ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த ஜெயிச்சிருந்தாங்க. அது அவங்களோட நட்பு. அது இப்போ முன்ன விட பல மடங்கு உறுதியா இருந்துச்சு. அப்போ இந்த சின்ன கதை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? யாரோட குணம் உண்மையிலே நல்ல விதமா இருக்கோ அவங்க கிட்ட இருந்து தெரியாம கூட தப்பித்தவரி கூட ஒரு கடுமையான வார்த்தை வராது. இதுதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த குறளோட அர்த்தம். நம்ம வார்த்தைகள் தான் நம்ம யாருன்னு காட்டுற கண்ணாடி. அதை மட்டும் எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கலாம்.